இதுலேயும் ஒரு வைரவர் கோவில் உண்டு. புதுசாக வேலை நடந்திருக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் இதான் அந்த மருத்துவ பீடம் பாருங்க. இது வந்து ரவுண்ட் அப் கோட்டால் அப்படி திரும்பி சொல்லியிருக்கு. அப்படி இல்லை ஒரு காட்டு ஒன்றுக்கு 3D அமைப்பில் அந்த மதிலுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்கணும். இதுலேயும் ஒரு கடை உண்டு. அது என்ன கீழே கடை பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு அசத்தலான பில்டிங் உண்டு. அதே பாருங்க கடைகள் கூடுதலாக இருக்குது. கடை கட்டிடம் மேலே ஒரு ஆஃபீஸ் மாதிரி அப்படின்லாம் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து இந்த பாடசாலை வளாகத்தை பார்த்துக்கொள்வோம். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொலி பகுதியில் நாங்கள் இந்த பண்டத்தரிப்பு என்ற நகர் கிராமத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த பண்டத்தரிப்பு நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்கு யாரும் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. வாங்க காணொலி பகுதிகளில் போகலாம். இப்போ சித்தங்கனி பெட்ரோல் சர்டிஃபிகேட் நினைக்கிறோம். இந்த இடத்துலேருந்து காணொலி ஆரம்பிக்க போகிறேன். இதுதான் சித்தங்கனி சந்தி. இப்படி இங்கால போனால் அராளி போகலாம், பட்டுக்கோட்டை போகலாம். இதால் அப்படி நேரம் போகும். இதில் ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது, விநாயகர் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் ஒரு எலக்ட்ரானிக் கடை உண்டு. இந்த மோட்டர் திருத்துற கடை என்ன இருக்காங்க. இதில் ஒரு பாடசாலை வந்து சித்தங்கனி ஸ்ரீ கணேசா வித்யாலயம். அப்படி இதில் போய் 2 பழக்கடை வந்துருக்காங்க. இதுலேயும் ஒரு பழக்கடை உண்டு. இதில் வந்து ஒரு மில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூடுதலாக இந்த மக்கள் வந்து இங்கே அந்த மில்லுக்கு கூடுதலாக வரையணும். என்னென்னு சொன்னால் ஒரு ஃபேமஸான மில் வந்து சித்தங்கனி பெட்ரோல் சட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்துருக்கு. அதாவது நாங்கள் இப்போ பயணித்து போய் கொண்டிருக்கிற வீதி வந்ததுன்னா கீரிமலை வீதி சித்தாங்கனி. இப்படி நேராக போனால் பண்டத்தரிப்பு ரவுண்ட் அப் கோட் வரும். இதில் போய்க்கு இதில் ஒரு வைரவர் கோவில் வேணும். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வயரிங் கடை இருக்குன்னு பாருங்க. இந்த பஸ்ஸுகள் பெரிய பெரிய வாகனங்களுக்கெல்லாம் இந்த இங்கே வயரிங் வேலை செஞ்சு கொள்ளலாம். இதில் போகும்போது இதில் வந்து துந்துவப்புலம் பாதாள வைரவர்னு சொல்லி வடலி அடைப்பு. இதெல்லாம் இப்படி பக்கத்துல இந்த ரோட்லேயே குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேயும் வந்து ஒரு மர வாணிபம் ஒன்று இருக்கு பாருங்க. இதுலேயும் ஒரு கோவில் உண்டு, வைரவர் கோவில் உண்டு, மன்னிக்கோணம் அம்மன் கோவில் உண்டு. எங்களால் சாதாரண கடை கட்டிடங்கள், மேலே வீடு. இதுலேயும் பாருங்க இதில் ஒரு கடை உண்டு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோசா மல்டி ஷாப்னு சொல்லி இதில் ஒரு பெரிய கடை வந்து பாருங்க. இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அப்படி பக்கத்தில் வடலி அடுப்பு சனசமூக நிலையம் வந்துருக்கு பாருங்க. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டத்தரிப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் வந்திருக்கு. வடலி அடைப்பு கிளை 2ன்னு சொல்லி பூட்டி இருக்கணும். அது இதில் ஒரு வீடு வந்து கட்டி கொண்டு இருக்கிறேன். கீழே கடை. அப்படி நேர வரைக்கும் இதில் ஒரு வீதி ஒன்று போவாங்க. இதால் போனால் பிராம்பெட்டு போய்கொள்ளலாம். இந்த வீதியால் போனால் பிராம்பெட்டு போய்கொள்ளலாம். இதால் போனால் பனிப்புலம் போகலாம். இது அரசடி வீதின்னு சொல்கிறது. பிள்ளையார் வச்சுக்கேன் பாருங்க. அப்படியே இதில் அரசடி சன சமூக நிலையம் வடலி எடுக்குன்னு சொல்லி இதில் ஒரு கட்டம் இருக்குது. ஆசிசால திறந்தபடி இருக்கு. அப்படி இதில் பேப்பர்கள் எல்லாம் வச்சு அதை யாழ் தினக்குறள்னு சொல்லி தான் பேப்பர் இருக்கு. அந்த இதில் இப்படி இருக்கு இந்த சன சமூக நிலையம். அப்படியே இது பார்த்தீங்கன்னா வடலிரப்பு கிராம அபிவிருத்தி சங்கம். இதில் வந்து மாத வருஷம் ஒன்று இருக்குது.
இது ஒரு பழைய கட்டிடம் வந்து வடலியரப்பு கிராம அபிவிருத்தி சங்கம். அப்படி எங்களெல்லாம் வயல்வெளிகள் பாருங்க. அதெல்லாம் வெங்காயம் நாட்டி வச்சுக்கணும். இப்படி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உழுது வச்சிருக்கணும். அப்படியே அங்காள பக்கம் ஒரு குளம் ஒன்று இருக்கு. அப்படி இதில் வரைக்கும் இதில் ஒரு ஐயனார் கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. தங்க நிறத்தில் அந்த பெயிண்ட் பண்ணி வைக்கணும். சிறுவர் பூங்கா பண்டத்திற்கும் இந்த இடத்துல இருப்பாருங்க. இந்து இளைஞர் மன்றம் அறநிலை பாடசாலை வடலி அடைப்பு அந்த கட்டிடத்தை உரியது. அப்படியே கோவில் பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தில் ஜொலிக்குது. அப்படியே இந்த மண்டத்திருப்பு இந்து கல்லூரியும் வந்து இந்த பக்கத்தில் இருந்து அங்கே தூரத்தில் தெரிகிறது வந்து அந்த பள்ளிக்கூடத்தின் கட்டடங்கள்லாம். அப்படியே இந்த பாடசாலை இருக்கிற இடத்தை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாடசாலை இந்த மைதானம் ஒன்று இதில் இருக்கு பாருங்க. இந்த பக்கத்துலேருந்து இந்த பாடசாலை வளாகத்தை பார்த்துக்கொள்வோம். பார்த்தீங்களா, அதில் ஒரு பழைய பாடசாலை கட்டிடம் ஒன்று இருந்துச்சு. முன்னுக்கு பார்க்கும்போது மைதானம் இருக்கு. ரோட் கரையும் பாருங்க. இந்த பாடசாலைன்ற இன்னொரு பாடசாலை மெயின் கேட்டுன்னு நினைக்கிறேன். இது அப்படி முன்னுக்கு இதில் ஒரு கிளை வீதி ஒன்று போய் கொண்டிருக்கு. இப்போ வந்து மாதவர் பஸ் போய் கொண்டிருக்கு. இதுலேயும் பாருங்க கடைகள் கூடுதலாக இருக்குது. கடை கட்டிடம் மேலேயும் ஒரு ஆஃபீஸ் மேனரி அப்படின்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த வாகனங்களுக்கு சீட் அடிக்கிற கடை அப்படின்னு சொல்லி புக்ஸ் அடிக்கிற கடை, தைக்கக்கூடிய மாதிரி கடைகள்லாம் இருக்குது. இதுலேயும் ஒரு வைரவர் கோவில். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், வீதியாக செம்பில் துறை மாதகள் வள்ளி என்ற இடத்துக்கெல்லாம் போகலாம். இதுலேயும் ஒரு கிளை வீதியும் போது இதில் ஒரு ஜாட் ஒன்று இருக்கு. மண்டதரப்பு சந்தியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். சந்தியில் என்னென்னு சொல்லிக்கொள்கிறேன். இந்த இடங்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு இந்தந்த மாதிரி போகிறேன்னு சொல்லி இதை வந்து ராவணா கல்கோலங்காடின்னு சொல்லி ஒரு பிடிச்சிட்டின்னு இருக்குது. தினேஷ் எதிர்ப்பகம்னு சொல்லி இதில் ஒரு எதிர்ப்பகம் வந்து புதுசாக திறந்துருக்கீங்கன்னா இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயும் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. பண்டத்திருப்பு மகளிர் கல்லூரி உண்டு. இதுதான் பண்டத்திருப்பு ரவுண்ட் அப் கோட். அப்படியே இதில் பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அப்படியே நேராக போனால் மாதவல் போய் கொள்ளலாம். இந்த பக்கம் போனால் சில்லால அப்படின்னு போய் கொள்ளலாம். நாங்கள் வந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டுக்கோட்டைக்கு எராளிக்கு போகிற பாதை. இதால் அப்படியே தெல்லிப்பளை இளவாலை என்ற இடங்களுக்கு போய் கொள்ளலாம். அப்படி இதில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. இது திருமண மண்டபம் யூகேன்னு சொல்லி திருமண மண்டபம் ஒன்று இருக்கு.
கீரி மேலே பஸ் வந்து போகுதுனால அதில் ஒரு சுண்டல் கடை இருக்கு, இங்கால ஒரு பழக்கடை வந்து பாருங்க. அப்படி இந்த பக்கம் எல்லாம் முத்து மாதிரி புடவை அண்ட் ஃபேன்சின்னு சொல்லி உடுப்பு கடைகள். அப்படியே கூடுதலாக கடை கட்டிடங்கள் அப்படியே இருக்கு. இந்த பக்கமும் அப்படித்தான். இப்படி இதில் வந்து பண்டத்தரப்பு சந்தை இருக்கு பாருங்க. இப்படி நேர போனோம், அப்படியே நேர போனால் இந்த வீதி பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை போய் கொள்ளும். இதால் போனால் சண்டிலிப்பா என்ற இடத்துக்கு போய் கொள்ளலாம். இந்த வீதியால் நான் எங்கால பக்கம் போய் பார்த்துட்டு உடம்பு வருவோம். அதில் வேற ஒரு பான் விற்கிற வண்டி ஒன்று நிற்கிது. அப்படி இதில் சைக்கிள் கடை உண்டு, அப்படி இதில் ஒரு மில் ஒன்று இருக்குது. அஞ்சல் அலுவலகம் பண்டத்திற்கு இதில் ஒரு போஸ்ட் உண்டு. அப்படியே இது நேரம் போனால் கீரி மேலே போய்கொள்ளலாம். கீரி மேலே ரோட்டான்னு சொல்கிற பண்டத்திற்கு இல்லையே ஒரு மேத்ஸ் கடை வந்து சரி. நாங்கள் அப்படியே திரும்பி சண்டிலிப்பை வீதியில் தொடர்ந்து அனுப்போம் வாங்க. சரி, இப்படி நாங்கள் இந்த சண்டிலிப்பை போகிற பாகம் திரும்ப போகிறோம். மெயின் ஸ்ட்ரீட் பண்டத்தரிப்பில் நிற்கிறோம். இது ஒரு எல்பி ஃபினான்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய கட்டடம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் இலங்கை வங்கி பண்டத்தரிப்புன்னு சொல்லி இது ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. புதுசாக இதில் வந்து ஒரு கட்டடம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா. இதில் அப்படி ஒரு ஹார்ட்வேர் ஒன்று இருக்குது. அப்படி இதில் ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு அசத்தலான பில்டிங் உண்டு. இதில் வந்து இந்த வீட்டு ஃப்ரிட்ஜ் அப்படியான பொருட்கள் திருத்துகிற கடை உண்டு. இதில் வந்து ஸ்டார் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி இதில் ஒரு ஜிம் ஒன்று இருக்குது. அதில் போட்டிருக்கு சண்டிலிப்பாய் பண்டத்தரிப்பு, சண்டிலிப்பாய் வீதி பண்டத்தரிப்புன்னு சொல்லி. வேலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பழைய கால வீடு ஒன்று, அருமையான வீடு ஒன்று கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குது. இதுலேயும் ஒரு கடை உண்டு. அது என்ன கீழே கடை விஎஸ்ன்னு சொல்லி மேலே போட்டுருங்க. இதில் ஒரு மேல்மாடி வீடு ஒன்று தெரியுதாங்க. அதில் ஒரு அழகான வீடு ஒன்று வேறு ஒன்றுக்கு 3D அமைப்பில் அந்த மதிலுக்கு பெயிண்டிங் கொடுத்துருக்கீங்க. இதுவும் வந்து ஒரு பழைய கட்டிடம் ஒன்று தான். அதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பெயிண்டியல், பழைய பெயிண்டியல் இருக்குது. ஏதோ ஒரு கடை கட்டடமாக இருந்திருக்கு. இதுலேயும் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. கீழே கடை, மேலே கட்டுப்பட்டு ஒன்று இருக்குது. என்ஜிஎஸ் நல்லெண்ணெய்ன்னு சொல்லி இதில் ஒரு நல்லெண்ணெய் கடை ஒன்று சொல்லியிருக்கு. அப்படி இதில் ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. இது சொல்லி ஒரு விஜய் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு கட்டடம் உண்டு, பழைய கட்டடம் உண்டு. ஒரு ஏதோ ஒரு இரும்பு கடை உண்டு. அப்படி இதில் வரைக்க லக்கி மொபைல் வேர்ல்டுன்னு சொல்லி இதில் ஒரு ஃபோன் ஷாப் பண்ணுறது அந்த நிலைமையில் இருக்கு. அப்படியாக இருக்கு இந்த இடங்கள். அழகான குடியிருப்புகள்னு சொல்லி இதுலேயும் ஒரு வீடு ஒன்று அழகாக இருக்கு. அப்படியே புனித அந்தோணியார் ஆலயம் பண்டத்தரிப்புன்னு சொல்லி இதில் 200 மீட்டர் தூரத்தில் ஒரு
அந்தோணியார் கோவில் ஒன்று இருக்குது இந்த வீதியில். அப்படி நாங்கள் தொடர்ந்து பிரயாணித்தோம். கூடுதலான கிளை வீதிகள் இந்த இடங்கள்ல இருக்குது. சாதாரண குடியிருப்புகள் அப்படிங்கிற பக்கமெல்லாம். அப்படி அந்த அந்தோணியார் ஆலயத்தையும் பார்த்துட்டு நாங்கள் மீண்டும் வந்துடுறோம். அதுதான் இந்த புனித அந்தோணியார் ஆலயம். கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்தில் அருகில் இருக்குது. அப்படியே சரின்னுட்டு நாங்கள் இதுக்குள்ள எல்லாம் குடியிருப்பு 2 கூடுதலாக இருக்குது. நாங்கள் வாங்க பண்டத்தரப்பு. நேராக பயணிச்சு கொண்டிருக்கோம். அது ஒரு கோவில் ஒன்று தெரியுது, அப்படியே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று தெரியுது. அதையும் போய் பார்த்துட்டு அதில் ஒரு பெரிய கோவில் கோவில் வரவேற்பு கோபுரம் ஒன்றும் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோவில் தானுங்க. புதுசாக வேலை நடந்திருக்கு. இப்போ முன்பக்கம் போய் பார்ப்போம். இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று. கிராம்பற்று பெரிய அளவு கந்தவனாபதின்னு சொல்லி இதில் ஒரு கோவில் வரவேற்பு கோபுரம் ஒன்று இருக்குது. அப்படி எந்த பக்கத்தால் கிராமிய சித்த மருத்துவம் பண்டத்தரப்புன்னு சொல்லி இதுதான் அந்த கோவில் வளாகம் பாருங்க. முள்ளியடி வைரவர் ஆலயம். கிட்டடி தான் மெயினிங் வேலையெல்லாம் நடந்திருக்கு. அப்படியே கிராம சித்த மருத்துவமனைக்கு வந்துட்டோம். கிட்டடி பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இதான் அந்த மருத்துவ பீடம் பாருங்க. இதான் அந்த மருத்துவமனை. சரி, அப்படி நாங்கள் திருப்பி மீண்டும் அந்த பண்டத்தடுப்பு சந்திக்கு போவோமா. மேலேயும் கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா. அப்படியே நாங்கள் பண்டத்தடுப்பு டவுனுக்கு மீண்டும் வந்துட்டோம். அப்படி நான் உங்களுக்கு வடிவாக காட்டாமல் போயிருப்பேன். இதுதான் அந்த பழக்கடை வந்துருக்கு. அப்படி இதில் ஒரு சுண்டல் கடை உண்டு. அப்படியே நாங்கள் அப்படியே மாதவல் பக்கம் போக போகிறோம். மாதவலில் வந்து அந்த வயலுக்கு நடுவில் ஒரு குடிசை ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு காட்டி கொள்கிறோம். அது ஒரு சிறிய குடிசை ஒன்று தான். அதைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த அவர்கள் அந்த ஓய்வெடுக்கிறதுக்காக சாதாரணமாக ஓய்வெடுக்கிறதுக்காண்டி அந்த குடிசை வந்து வச்சிருக்கணும். இது வந்து ரவுண்ட் அப் கோட்டால் அப்படியே திரும்பி இதெல்லாம் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து இந்த வர்த்தக நிலையங்கள் கூடுதலாக இருக்குது. இதுலையெல்லாம் கடைகள் பாருங்க. அப்படியே அங்கால வயல் தொடங்கிட்டு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு குடிசை ஒன்று காடுன்னு சொல்லி. வயலுக்கு அப்படியே அருகிலேயே இருக்குது. பாருங்க, இதுதானே அந்த குடிசை. அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை மிளகாய் எல்லாம் அதில் நிற்கிது. அங்கே மரவள்ளி வச்சிருக்கணும். இப்படி இதில் மிளகாய் பக்கத்தில் இந்த குடிசை பாருங்க. கிணறு ஒன்று இருக்குது. நீங்களெல்லாம் இப்போ மரவள்ளியல் நட்டு வச்சிருக்கணும். கூடுதலாக மரவள்ளி அப்படி நிற்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா மரவள்ளி தான். அதெல்லாம் இந்த சீலி எல்லாம் கட்டியிருக்கேன். என்னதுக்குன்னு தெரியல. தெரிஞ்சா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படியே தொடர்ச்சியாக இதில் வரைக்க பாருங்க ஒரு வைத்தியசாலை ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். பிரதேச வைத்தியசாலை பண்டத்தரப்பு, அதாவது அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். சரி, அதில் ஒரு ஆள் ஐயா ஒரு ஆள் வேலை செஞ்சோன்னு நிற்கிறாரு வயலுக்கு.
மிளகாய் கண்டு நிற்கிது. ஐயா அந்த சைக்கிள்லாம் இல்லை நிற்கிது பாருங்க. அப்படியே இந்த இது வந்து ஒரு நிழல் கூடை உண்டு, அப்படி விட்டுட்டு போயிருக்கிறார். நாங்கள் இந்த வைத்தியசாலையை போய் பார்ப்போம். அதை பாருங்க பின்னுக்கெல்லாம் இதை வச்சிருக்கிற சைக்கிளில் வந்து இதில் இல்லை ஒரு மோட்டர் அறைன்னு சொல்கிறது, மோட்டர் பாதுகாப்புக்கு அரைச்சி மூடி வச்சுட்டு போகிறது. நிறைய பேர் இதுக்குள்ள இப்படி வயல்வெளிகள் இந்த வயலுக்குள்ள பயிற்சியை தொடங்கிட்டுனா அப்படி நாங்கள் நேராக போய் இந்த வைத்தியசாலையை போய் பார்ப்போம் வாங்க. காணிக்க பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வேலை செஞ்சோன்றீங்க. சார் ஐயோர மண்டபம் மம்பட்டியை தோளில் அடிச்சு கொண்டு வார பாத்தி கட்டி கொண்டிருக்கிறார். ஐயா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். சரியான காத்து அடிச்சு கொண்டிருக்கு. என்னன்னு தெரியா, யாழ்ப்பாண பக்கம் கூடுதலான காற்று. தென்னங்கண்டு எல்லாம் அங்கே வச்சுக்கணும், அதுக்கு 2 ரஜ்ஜி கொண்டு வைக்கணும். வைத்தியசாலைக்கு கிட்ட நெருங்கிட்டோம். இதுலேயும் வந்து ஏதோ கண்டு வச்சிருக்கணும். இங்கே இருந்தால் மோட்டரில் இறைச்சி போய் கொண்டிருக்கு பாருங்க. அங்கே மட்டும் கடைசியாக வைத்தியசாலைக்கு வந்து விட்டோம். திறந்த நிலையெல்லாம் இருக்கு. நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்கு போகிற பாதை. மரத்தின் வடிவு மறைக்குது கட்டிடங்களை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வயல்வேலிகள்லாம் போயிட்டு ஆட்கள் வந்தோன்றிருக்கணும். கூடுதலான மக்கள் இந்த விவசாயத்தை தான் வந்து இந்த வாழ்வாதாரமாக வச்சுக்கணும். அங்கெல்லாம் ஒரு அண்ணாவரால் தென்னைக்கு தண்ணி விட்டோன்னு இருக்கிறார். இங்கே இருந்து தான் தண்ணி போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நீளமாக பைப் போகுதுன்னு சொல்லி. சரி, இப்படியாக இந்த காணித்தோப்பையும் வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். இல்லை வயல்ன்ற ஓனர் போல் நிற்கிறார். வேலை செய்கிறாங்க, அதில் நிற்கிறான். வந்து முழுமையாக பார்த்துருப்பேன். இதில் வந்து இந்த பண்டத்திரி பண்ணுற இடத்த நாங்கள் சுற்றி காட்டியிருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் நாங்கள் போடுற காணொலியில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம். அதாவது இந்த யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் வந்து நான் பதிவு செஞ்சு கொண்டு வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற காணொலியில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ஆள் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.